ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து போன வீடியோவில் ஒரு டிராகன் கிரியேட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஜஸ்ட்டு அந்த ஃப்ளை அனிமேஷன் மட்டும் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு அந்த டிராகனோட மூவ்மெண்ட் அனிமேஷன், லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறது, ஜம்ப் பண்ணுறது, இந்த பேசிக் அனிமேஷனை பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம ரொம்ப பேசாமல் டைரெக்டாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ண டிராகன் இருக்குது. கிளிக் பண்ணிட்டு எடிட் கொடுத்துருங்க. ஓப்பன் ஆயிரும். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இந்த பிளாட்ஃபார்முங்கிற டேபு இல்லை, டிராகனுங்கிற டேபு இல்லை, கஷ்டமே பட வேண்டாம். அங்கே இருக்கிற சினிமா கிளிப்புங்கிற ஒரு ஐக்கான் இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிராகனுங்கிற டேப் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம போன கிரியேட் பண்ணது அப்படியே இருக்குது, அந்த ஃப்ளை அனிமேஷனோட அப்படியே இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த பேசிக் லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட். அதுக்கு முன்னாடி ஒரு புதுசா ஒரு நோடை வந்து இதில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோடிங்குள்ள போவோம். சரியா? இன்னையில இருந்தா கோடிங் பார்க்க ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி வெறும் ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். இன்னையில இருந்து ஒரு பேசிக் கோடிங்ஸ் ஆரம்பிக்கும். சரி, டிராகனுங்கிற எனேபிள் வச்சுட்டு, சாரி, டிராகனுங்கிற கிளிக் பண்ணிட்டு பிளஸ் ஐக்கான் இதுல வந்து கேமரா 2D, அதை பாருங்க, கேமரா 2D அதை எனேபிள் பண்ணிட்டு கிரியேட். இது எதுக்குன்னா, டிராகனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி அது எங்கெல்லாம் மூவ் பண்ணதோ அந்த கேமராவும் கூட சேர்ந்து மூவ் ஆகும். நம்ம லாஸ்ட் இதை வந்து நான் அவுட்புட் காமிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? இந்த டிராகனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த கேமரா மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். சரியா? நோட கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துருங்க. இன்னைக்கு வந்து கோடிங் பார்ட்டுக்கு மறுபடியும் இந்த டிராகனுங்கிற கிளிக் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் சிம்பிள் மாதிரி போட்டு பக்கத்துல பிளஸ் இருக்கும், அதை கொடுங்க. ஜஸ்ட் இது வந்து ஸ்கிரிப்ட் ஃபைல், ஒரு டிராகனுக்கு தேவையான லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க போற ஸ்கிரிப்ட் ஃபைல். சரியா? இதை எங்க சேவ் பண்ண போறோம்? கீழே பாத்தீங்கன்னா பாத்துன்னு இருக்கும், அதோட எண்டுல ஒரு ஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம 2 ஃபைல் கிரியேட் பண்ணோம். சரியா? ஒன்னு சீன்ங்கிற ஃபைலு, ஸ்ப்ரைட்டுங்கிற ஃபைலு நம்ம வந்து உள்ள இம்போர்ட் பண்ணிட்டு. இன்னைக்கு வந்து கோடிங்கை மட்டும் தனியா இருக்கிறதுக்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். அது என்ன ஃபோல்டர்னா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். அதுக்குள்ள இந்த டிராகன் டாட் ஜிடிங்கிறது அந்த கோடிங் ஃபைல். சரியா? டிராகன் டாட் பிஎஸ்சிஎன்னா அந்த சீன் ஃபைல், கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரியா? இன்னைக்கு நம்ம கோடிங் ஃபைல இதில் நம்ம சேவ் பண்றோம். ஸ்கிரிப்ட்ங்கிற ஃபோல்டருக்குள்ள ஓப்பன் கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்தோன்னே பாருங்க, நம்ம எனேபிள்ல வந்து இந்த 2Dல எனேபிள் இருக்கும். 2D கிளிக் பண்ணுங்க, 2Dல இருக்கும். கோடிங் ஃபைல் போகணும்னா அந்த ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணுங்க, ஸ்கிரிப்ட் வந்துடும். சரியா? நீங்க பைத்தான்ல இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஆஷ் சிம்பிள் போட்டு சும்மா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு சில லைன்ல டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு, அதனால நான் அதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். சரியா? உனக்கு தேவைன்னா வச்சுக்கோ. அப்புறம் கீழே இருக்கிறது. சரி, மேல 2வது லைன் அங்க வந்து கிரஷரை வச்சுட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறோம். வேரியபிள் ஃப்ளைங்கிற வேரியபிள் ஈக்குவல் டு 300. 2வது ஸ்பீடுக்கு ஒரு வேரியபிள் பண்ண போறோம். அதுக்கு வந்து மூவ் அண்டர்ஸ்கோர் ஸ்பீட் ஈக்குவல் டு 200. அதுக்கப்புறம் வெலாசிட்டிங்கிற ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு வெக்டார் 2. லாஸ்ட் வேரியபிள் கிராவிட்டி ஈக்குவல் டு 10. சரியா? 4 வேரியபிள் கிளிக் பண்ணியாச்சு. அடுத்தது 11வது லைன். உனக்கு எத்தனாவது லைன் காப்பி அங்க வச்சுட்டு கீழே என்டர் தட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறோம். ஃபங்க்ஷனோட கீவேர்டு வந்து fnc ஒரு ஸ்பேஸ் விட்டு அண்டர்ஸ்கோர் பிசிக்ஸ் ப்ராசஸ் டெல்டா, அதுவே எடுத்து வந்து காமிச்சிடும். என்டர் தட்டிடுங்க. கோலன் நம்ம பைத்தான்ல படிச்சிருப்போம். கோலன் வச்சிருந்தா அடுத்த லைன் கிளிக் பண்ணும்போது ஒரு டேப் தள்ளி தான் வரும். அது நீ பைத்தான்ல தெரிஞ்சிருக்கும்.
ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்துப்போம். சரியா? இங்க வந்து அடுத்த என்னன்னா வெலாசிட்டி டாட் ஒய் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு கிராவிட்டி. அடுத்தது if condition. If input dot is action just pressed. இந்த வார்த்தையை சேர்த்துக்கோங்க. டபுள் கொட்டேஷனுக்குள்ள ui up colon enter velocity dot y equal to minus fly. Minus fly. Enter தட்டிட்டு டாலர் அனிமேட்டட் ஸ்ப்ரைட் அதுவே கீழே எடுத்துட்டு வந்து காமிச்சிடும். ரைட் டாட் பிளேக்குள்ள டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஃப்ளை. சரியா? அப் பட்டன் அமுக்கும் போது அப்பேர் அமுக்கும் போது அங்க ஃப்ளைங்கிற அனிமேஷனோட சேர்ந்து அப் ஆகும். அதுதான் அங்க ஃப்ளைன்னு போட்டிருப்போம். நம்ம வந்து இந்த போன ப்ரோக்ராம்ல வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஃப்ளை எஸ்கேச்சு ஐடல் எஸ்கேச்சு அதுல நம்ம ஃப்ளைங்கிறத முதல் கால் பண்ணியிருப்போம். சரியா? ரெண்டாவது என்டர் தட்டிருங்க. ஒரு என்டர் ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. கரெக்டா அந்த இஃப்க்கு நேரா இந்த ப்ரெஷர் வரணும். சரியா? மறுபடியும் இஃப் input dot is action just மூணாவது போறேன் action pressed is action pressed. சரியா? டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஐ +4 லெஃப்ட் எல்லாமே எடுத்துட்டு வந்து அதுவே காமிச்சோம். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. கொட்டேஷன் செமிகோலன் போட்டு கோலன் வச்சுட்டு கீழே velocity dot x equal to minus move underscore speed. சரியா? அது கீழே டாலர் அனிமேட்டட் ஸ்ப்ரைட் டாட் flip underscore h ஸ்பேஸ் விட்டு equal to false. லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ரைட் சைடு திரும்ப கூடாது. அதனால அந்த கிளிப்பை அமுத்தி வச்சிருக்கோம். ஃபால்ஸ் கொடுத்து அமுத்தி வச்சிருக்கோம். சரி? சாரி எஸ்சி ஃபால்ஸுக்கு நீண்டு தட்டுங்க. அடுத்தது டாலர் சிம்பிள் மறுபடியும் அனிமேட்டட் ஸ்ப்ரைட் கொடுத்து டாட் பிளே அதுக்குள்ள ஃப்ளை. சரியா? மாதிரி என்டர் தட்டிடுங்க. என்டர் தட்டிட்டு ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுங்க. கரெக்டா அந்த ரெண்டாவது இஃப்க்கு கீழே எலிஃப்ல இன்புட் டாட் இஸ் ஆக்ஷன் பிரஸ்டு அதே லைன் தான் யூஐ ரைட்னு வரும். என்டர் தட்டிட்டு இந்த மேல இருக்கிற 3 லைன் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி தான் காப்பி பண்றதுக்கு. என்டர் கண்ட்ரோல் வி. இதுல வந்து ஃபிளிப் ஹெச்ங்கிறத ட்ரூன்னு மாற்றிட்டு இருக்கோங்க. ட்ரூன்னு மாற்றிட்டு இருக்கோங்க. ஆனா அனிமேட்டட் ஸ்ப்ரைட் டாட் பிளே ஃப்ளை அதெல்லாம் வந்து டிஃபால்ட் தான். லாஸ்ட் அதுல கர்சர் வச்சு என்டர் தட்டிட்டு ஒரு பேக் ஸ்பேஸ் எலிஃப்க்கு நேரா எல்ஸ் இருக்கும். பைத்தான் மாதிரியே தான் அந்த இன்டர்டேஷன் எரர்லாம் வரும். velocity dot x equal to 0 என்டர் தட்டிட்டு ஒரு பேக் ஸ்பேஸ்
velocity equal to move and slide bracket குள்ள velocity. சரியா? ஸோ நம்ம கோடிங் பார்ட் முடிஞ்சிருச்சு. கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு இந்த கோடிங்கை ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்ணி பார்ப்போம். ப்ராப்பரா அவ்வளோதான்ப்பா. சிம்பிள். முதல் ப்ரோக்ராமில் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணும். ரெண்டாவது ப்ரோக்ராமில் ஜஸ்ட் ஃப்ளை அனிமேஷன் கிரியேட் பண்ணும். மூணாவது ப்ரோக்ராமில் லெஃப்ட் ரைட்டு மூவ்மெண்ட் வச்சு ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. ட்ராக். சரியா? ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.